அளபடை பார்க்கலாம். அளபெடுக்கிற அந்த வாய்ப்பாடு இலக்கணம் பார்க்கணும். உயிரளபடையில் 3 அளபடை வகைகள் இருக்கு. ஒன்று செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை வந்து எந்த வேர்டு வரும்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம். சொல் லி செய் ஈ, இதுதான் ட்ரிக்கு. சொல்லி ஈ, இதுதான் ட்ரிக்கு. இது ரெண்டும் தான் ரொம்ப கன்ஃபியூசன் ஆகும். அதாவது செய்யுள் இசை, செய்யுள் இசை அப்படின்னு தனியாக பிரிச்சுக்கோங்க. செய்யுள் இசை இல்லைன்னா இசை நிறை அளபடைனா ஓ ஓ. செய்யுள்ல 2 எழுத்து வரும் எப்பவுமே. நம்ம நல்லா படிச்சிருந்தோம்னா நல்லா படிச்சவங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துடும். அப்படி படிக்கலை எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகல திருக்குறள் செய்யுள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து செய்யுள் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? 2 ஓ ஓ படா ஆ உரா அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு எழுத்து சேர்த்துருப்பாங்க. அதுதான் செய்யுள் இசை. இன்னிசைங்கிறது இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தூவும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம் டம்னு சொல்லிட்டு அடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி முடிகிற வார்த்தை தான் இது. ஓகேவா? இன்னிசை. அதாவது இது வெறும் இசை, இது இன்னிசை. இன்னிசைன்னா ட்ரம்ஸ் வாசிக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இசை வெறும் இசைன்னா 2 எழுத்து சேர்ந்து வர்றது. தட்ஸ் ஆல்.